மீட்டிங்கும் நேத்து நடந்தது. மோடி தலைமையில பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த அமைச்சரவை கூட்டம் வந்து நடந்தது. ஆமா. அதுல சில முக்கிய முடிவுகள்லாமும் எடுத்திருக்காங்க. ஆமா. குறிப்பா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆமா. அதாவது இண்டஸ் அதை தொடர்ந்து இருக்கிற 6 நதிகள் ம். அதனுடைய பகிர்வு 2 நாடுகளுக்கு இடையில எப்படி தண்ணி பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒப்பந்தமாக 1960ல போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் பல ஆண்டுகளாக மீறப்படாம இருக்கு. 2 பிற நாடுகளுக்கும் இடையில என்ன பிரச்சனை வந்தாலும் இப்போ அந்த ஒப்பந்தத்திலிருந்து நாங்க வெளியேறுறோம். அதை நாங்க பின்பற்ற முடியாதுன்னு இந்தியா அறிவிச்சிருக்காங்க. காரணம் பாகிஸ்தான் இந்த பயங்கரவாத தாக்குதலை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக தான். இதை அடுத்து அட்டாரி வாகா பார்டர் அதை மூட போறதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவில் இப்ப பாகிஸ்தானியர்கள் சிலர் இருக்காங்க. எந்த அடிப்படையில்னா சார்க் விசா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு எக்ஸம்ஷன் விசான்னு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில பாகிஸ்தான்ல இருந்தும் சிலரை இந்தியாவுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. அப்படி அந்த விசா கீழே இருக்கிறவங்க உடனடியாக வெளியேறணும்னு சொல்லி இந்திய அரசு சொல்லியிருக்கு. 48 மணி நேரம் தான் அவங்களுக்கு நேரம் கொடுத்திருக்காங்க. இப்ப அவங்களும் அட்டாரி வாகா பார்டர் வழியாக தரைமார்க்கமாக கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இனிமே சார்க் விசாவும் நிறுத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை எப்ப நாங்க ரிவோக் பண்ணுவோம் அப்படின்னா, பயங்கரவாதம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறத எப்ப கைவிடுதோ பாகிஸ்தான் அப்பதான் ரிவோக் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் தரப்புல இருந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அங்க இருந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. சர்வதேச அளவுல அங்க நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற தகவலும் இருக்கு. ஸோ பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையா தான் இதை மத்திய அரசு எடுத்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த நதிநீர் பிரச்சனையால நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க பாகிஸ்தான்லன்னு அங்க இருந்து இப்ப குரல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு.